நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் அன்று கண்ணீர் சிந்தி விதைத்த சிற்பிகள் மண்ணில் மனிதம் மலரச் செய்தாரே. நம் சமுதாயத்தை செதுக்கிய தெய்வ சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். Avlon Data Products IT Super Market Sales and Service. தென் தமிழகத்தில் 6 முறையாக விருது பெற்ற ஒரே நிறுவனம் Avlon Data Products. சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்ற சமுதாய சிற்பிகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு அருமையான பாடல். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஒரு அருமையான பாடல். அருமையான நண்பர்களே, அருமையான ஒரு பாடல். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. இந்த பாடலை எழுதியவர் யார்? மிகவும் ஒரு அருமையான பாடல். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் என்ற பகுதியில் பிறந்தவர்தான். அதாவது 22/7/1841 தீமோத்தேயு உபதேசியார். இவளுடைய தாயார் லேயாள். அதாவது தீமோத்தேயு உபதேசியார், அவருடைய அன்பு மனைவி லேயாள். இந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர்தான் தி யோசேப்பு அவர்கள். இருவருமே இறைப்பணியும் கல்வி பணியும் செய்ததால் தங்களுடைய மகன் மிகவும் அருமையான காரியங்களை செய்ய வேண்டும் கிறிஸ்துவுக்காக என்று மிகவும் ஆவலோடு அவர்கள் இருந்தார்கள். இந்த யோசேப்பு உபதேசியார், அதாவது இந்த தீமோத்தேயு உபதேசியாருடைய அன்பு மகன்தான் யோசேப்பு உபதேசியார். இவர்தான் இந்த பாடலை தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே என்ற பாடலை, அதாவது சங்கீதம் 23 ஆதாரமாக கொண்டு இந்த பாடலை எழுதினார். இந்த யோசேப்பு உபதேசியார் அவர்கள், அவர் உபதேசியாராக ஆகுவதற்கு முன்பாகவே சிறு வயதிலிருந்தே அவர் மிகவும் அருமையாக கல்வியில் அவர் மிகவும் வியக்கத்தக்க அளவுக்கூடிய அளவுக்கு நன்றாக கற்று தேர்ந்தவராக திகழ்ந்தார். 9 வயதிலே அவர் மிகவும் கல்வி அறிவு அதிகமாக அவருக்கு இருந்ததால், அதாவது சிறு வயதிலே அவர் மற்றவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர் வளர்ந்திருந்தார். ரெவரண்ட் ஞானாபரணம் ஐரோப்பிய மிஷினரிகள் சபைகளை இவர்களெல்லாம் ஐரோப்பிய மிஷினரியுடைய சபைகளை இவர்கள் பார்வையிட வந்தபொழுது ரெவரண்ட் லீட்ச் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இந்த சிறிய இந்த குட்டி பையனாக இருந்த யோசேப்பு அவர்கள்
அதிகமாக அவர்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு அதிகமாக வேகமாக துரிதமாக பதிலை சொல்லியிருக்கிறார் இந்த யோசேப்பு அவர்கள். உடனே அவர்கள் வருங்காலத்தில் இந்த பையன் மிகவும் அருமையான ஒருவராக இவன் திகழ்வார் என்று சொல்லி இந்த தீமோத்தேயுவுக்கு அதிகமாக நெருக்கமாக இருந்தவர்கள் இந்த யோசேப்பு அவர்களுக்கு இந்த குட்டி தம்பிக்கு அதிகமாக கல்வியை கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆகையினால் அவர்கள் கொடுத்த ஆலோசனைகள் கல்வி எல்லாவற்றையுமே நன்றாக கற்றுக்கொண்டார் இந்த யோசேப்பு. அந்த நேரத்தில் எஸ்விஜி ரெவரண்ட் வேதக்கன் அவர்கள் மூலமாக அதிகமாக இவர் 3 ஆண்டுகள் கல்விகளை கற்றார். தனது 15வது வயதில் மிகவும் அருமையாக இவர் மற்றவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு மிகவும் நேர்த்தியாக அவர் தன்னை தயார் செய்து கொண்டார். இப்படி அதன் பின்பு ரெவரண்ட் ஜி ஏசுவடியான் அவர்கள் மூலமாக 3 ஆண்டுகள் இவர் அதிகமாக கல்வியை கற்க ஆரம்பித்தார் இந்த யோசேப்பு அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில்தான் 18ஆம் நூற்றாண்டில் இந்த நெய்யூர் ஆனது ஒரு சோகத்தில் மூழ்கியது. என்ன சோகம்? 1895ஆம் ஆண்டு மிகவும் காலரா என்ற நோய் அங்கே அநேகரை தாக்க ஆரம்பித்தது. அதில் இந்த யோசேப்புடைய தாயும், அதாவது இந்த யோசேப்புடைய தகப்பனார் அந்த நேரத்தில் மரித்து விட்டார். உடன் பிறந்த சகோதரர்களும் மரித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் இந்த யோசேப்பு அவர்கள் வெளியூரில் சென்று அவர்கள் படிப்பதற்கு சென்றதினால் அவர் திரும்பி வரும்பொழுது, நெய்யூருக்கு வரும்பொழுது தன்னுடைய தாயார் லேயாள் அவர்கள் தனது சகோதரி ஜாகேல் அவர்களுடன் தனிமையாக இருப்பதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் இந்த யோசேப்பு அவர்கள். காரணம் என்னவென்றால், இந்த காலரா நோயினால் தன்னுடைய குடும்பம் இப்படி மரணத்தில் சிலரை இழக்க நேரிட்டதே என்று அழுது புலம்பினார். இந்த சிறு வயதிலே தன்னுடைய தகப்பனாரை, உடன்பிறந்த சகோதரர்களை இழந்த இந்த யோசேப்பு அவர்கள், இனி இந்த உலகத்தில் என்னை வழிநடத்தி செல்வதற்கு யார் இருக்கின்றார்? இனி என்னை வழி நடத்தி செல்ல எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் யார்? எப்படி ஆடுகளை வழிநடத்தி செல்ல மேய்ப்பர்கள் இருப்பது போல என்னை வழிநடத்தி செல்ல யார் இருக்கின்றார் என்று அவர் இருக்கும் பொழுதுதான் அதிகமாக வேதத்தையும் கற்றறிந்த இந்த யோசேப்பு அவர்கள் சங்கீதம் 23 அவர் வாசித்து கொண்டிருக்கின்றார். மீண்டுமாக வாசிக்க அவருடைய கற்பனை திறனானது அதிகமாக வந்தது. பேனாவை எடுத்தார், அவர் எழுத ஆரம்பித்தார். சங்கீதம் 23 ஆதாரமாக கொண்டு என்னை வழி நடத்தி சொல்ல ஒரு அருமையான மேய்ப்பர் ஒருவர் உண்டு என்றால் இந்த கர்த்தர் மட்டுமே என்னை வழிநடத்த செல்ல முடியும் என்று, இந்த தேவபிதா என்னை வழிநடத்தி செல்வார் என்ற அதை ஆதாரமாக கொண்டு எழுத ஆரம்பித்த பாடல்தான் தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ என்ற பாடலாகும். இந்த பாடலை மிகவும் இனிமையாக 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அருமையான பாடகி டி.ஏ. நிர்மலா அவர்கள், இசையமைப்பாளர் டி.ஏ. கல்யாணம் அவருடைய இசையமைப்பில் மிகவும் இனிமையாக இசைத்தட்டில் பாடியிருக்கிறார்கள். அதன் பின்பு இன்று வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 5வது தலைமுறைக்கும் இந்த பாடல் தெரியப்பட்டது. இந்த பாடலைத்தான் கொல்லிமலையில் ஊழியம் செய்த பால் பிராண்ட் அவருடைய அடக்க ஆராதனையில் பாடப்பட்ட பாடலும் இந்த தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ என்ற பாடலாகும். இவருடைய ஸ்பெஷல் என்னவென்றால்,
இந்த சூழ்நிலையில் தன்னுடைய தாயார் மரணமடைந்து விடுகிறார்கள். இவர் தனிமையாக்கப்படுகிறார். அப்பொழுதும் மனந்தளராமல் சபைகளில் பிரசங்கம் செய்தார். 1865ஆம் ஆண்டு நெய்யூர் சேகர பள்ளியின் இன்ஸ்பெக்டராக இவர் பணியாற்றினார். 1874ஆம் ஆண்டு முதல் 1875ஆம் ஆண்டு வரையும் 1878ஆம் ஆண்டு முதல் 1882ஆம் ஆண்டு வரையும் இவர் பணியாற்றினார். இவர் எழுதிய இந்த பாடலான தேவப்பிதா என்னன் மேய்ப்பனலோ என்ற பாடல் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து இன்று வரை பாடப்படுகிறது என்பது முக்கியமான தகவலாகும். அநேக மிஷனரிகளுடைய அடக்க ஆராதனையில் இந்த பாடலானது பாடப்பட்டது. இப்பொழுதும் அநேகருடைய அடக்க ஆராதனைகளிலும் இந்த பாடலானது பாடப்பட்டு வருகிறது. இந்த யோசேப்பு அவர்கள் 1863ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆங்கில வேதாகமத்தை 4 முறையும் தமிழ் வேதாகமத்தை 3 முறையும் வாசித்து முடித்தவர். இவர் சிறுவர் பாடல் மொத்தம் 16 பாடல்களை இயற்றி ராகம் அமைத்துள்ளார். இவர் எழுதிய பிற நூல்கள் திரு அவதார கவிதை, இரட்சண்ய சரிதை என்று இவர் எழுதியிருக்கிறார். ஆகினால் இவருக்கு கிறிஸ்தவ கவிராயர் என்ற பெயர் சூட்டப்பட்டது. இவர் எழுதிய 6 பாடல்கள் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இன்றும் பிரபலமான பாடல்தான் தேவப்பிதா என்னன் மேய்ப்பனலோ என்ற பாடலாகும். இவர் கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி அதிகமாக உழைத்தார். 46 ஆண்டுகள் இவர் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்தார். அதில் 26 ஆண்டுகள் இறைப்பணி செய்தார். 1887ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி பிறந்த இவர் 1887ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி அதிகமாக வியாதியின் கொடுமையினால் அவர் பிறந்த தேதி அன்றே ஜூலை 7ஆம் தேதி இவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இவர் பிறந்த தேதியும் மாதமும் இவர் மரித்த தேதியும் மாதமும் ஒரே நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அருமையான நண்பர்களே, இந்த யோசேப்பு உபதேசியார் அவர்கள் காலை 7 மணிக்கு தனது ஏழை மனைவி, மிகவும் அருமையில் வாடிய மனைவி மற்றும் 7 பிள்ளைகளை தனது 46வது வயதில் துக்கத்தில் ஆழ்த்தி கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்துவிட்டார். இவர் எழுதிய பாடல்கள் இன்று வரை பிரபலமாக பாடப்பட்டு வருகிறது. இவர் எழுதிய இன்னொரு பாடல் சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை ஆதாரமாக எழுதப்பட்ட பாடல்தான் துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் என்ற பாடலை இவர் எழுதியிருக்கிறார். இந்த பாடலும் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இவர் மரித்தவுடன் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் சபை மக்கள் இவரது உடலை சுமந்து கொண்டு நெய்யூர் கஸ்பா சிஎஸ்ஐ சபைக்கு சொந்தமான நெய்யூர் கல்லறை தோட்டத்தில் இவர் எழுதிய பாடலான துங்கனில் ஒதுங்குவோன் துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் என்ற பாடலை பாடிக்கொண்டே இவர் உடலை எடுத்துக்கொண்டு அந்த கல்லறை தோட்டத்தில் இவரை அடக்கம் செய்தார்கள். இன்று வரை கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் கஸ்பா சிஎஸ்ஐ சபைக்கு சொந்தமான நெய்யூர் கல்லறை தோட்டத்தில் இவரது நினைவிடமானது இன்றும்
பாதுகாப்பாக இருக்கின்றது. அந்த இடத்திற்கும் நானும் சென்றிருக்கிறேன், பலமுறை சென்றிருக்கிறேன். இவரது பாடலை மவுத் ஆர்கன் இசை மூலமாக இசைத்திருக்கிறேன். அருமையான நண்பர்களே, தனக்கு கொடுத்த தாளந்துகளை கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் பயன்படுத்தியவர் இந்த யோசேப்பு உபதேசியார். இத்தனை பாடல்கள், இறைப்பணி, பொதுப்பணி, ஆசிரியர் பணியை செய்தாலும் தனது குடும்பத்திற்காக எந்த விதமான சொத்துக்களையோ எந்த விதமான ஒரு காரியத்தையோ இவர் சேர்க்காமல் முழுமூச்சாக கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக கிறிஸ்துவுக்காகவே ஓடி முடித்தார். 1887 அதாவது ஜூலை மாதம் 22ஆம் தேதி அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். அதாவது இவர் மரித்த மாதமானது 1887 ஜூலை மாதம் 22ஆம் தேதி. என்னுடைய 46வது வயதில் அவர் பிறந்த தேதி மாதத்தில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இந்த கல்வெட்டையும் இவருடைய நினைவிடத்தில் இன்றும் காணலாம். இவருடைய கல்வெட்டில் மிகவும் பெரிய அளவுக்கு கிறிஸ்தவ கவிராயர் யோசேப் என்று அதில் பதிவு செய்திருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய நினைவிடத்தை மிகவும் லகுவாக கண்டுபிடித்து விடலாம். நன்றி. மீண்டுமாக அடுத்த ஒரு வாழ்க்கை வரலாற்றோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தின் உறுப்பினர் உங்கள் அன்பு சகோதரர் விக்டர் சாமுவேல். நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி. God bless you. Avlon Data Products IT Supermarket Sales and Service. தென் தமிழகத்தில் 6 முறையாக விருது பெற்ற ஒரே நிறுவனம் Avlon Data Products. லேப்டாப், பிரிண்டர்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள், கம்ப்யூட்டர் ஃபார்ம்ஸ் வாங்க சிறந்த இடம் Avlon Data Products. முன்னணி கம்பெனியாகிய காம்பேக்ட் மற்றும் HP லேப்டாப், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்களுக்கும் மற்றும் HPயின் அனைத்து மாடல் பிரிண்டர்களுக்கும் நியாயமான விலையில் எண்ணற்ற ஆஃபர்களுடன் பெற்றிட வருகை தாருங்கள். Avlon Data Products 11D Bot 12 First Floor Tower Complex முருகன் குறிச்சி, திருநெல்வேலி 2. Phone 25022494 25022409. Mobile 9842226494. கடல் கடந்து வந்தார்கள் கர்த்தர் அன்புக்காக, உடல் பொருளாவி தந்தாரூர் செழிக்கவே. அறியாமை இருள் நீக்கி அறிவொளி ஏற்றினார், அழியாத சரித்திரம் தியாகத்தால் மாற்றினார். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள், சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். கடல் கடந்து வந்தார்கள் கர்த்தர் அன்புக்காக,
உடல் பொருள் நாவி தந்தாரூர் செழிக்கவே. அறியாமை இருள் நீக்கி அறிவொளி ஏற்றினார். அழியாத சரித்திரம் தியாகத்தால் மாற்றினார். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள்.